வயதில் 8 வைத்தும் அம்மா சுமப்பதில் அசரவில்லை. மூத்த மகனுக்கு தோசை சட்னி, நடுமகனுக்கு சோறு சாம்பார், கடைசி மகனுக்கு கஞ்சோ கூழோ கிடைத்தால் போதும் தின்பான் என்பார். ஒத்தை ரூபாய்க்கு இட்லி என்கிறார். 1 பைசா செலவின்றி ஓசியில் தின்கின்றோம். அம்மா உணவிடும் வீடே முதலிடம், அப்புறம் தானடா அம்மா உணவகம். 4ஆம் மகனோ மேலோகம் சென்றான். அப்பாவும் இப்போதுதான் அவனிடமே சென்றார். அடுத்து இருக்கின்ற அலைபேசி உறவாய் 5ஆம் மகனுக்கும் அவனுடன் சேர்த்து மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் வெகு தூரம் செல்லும் வெளியூரில் வீடு. எப்பவோ ஒருமுறை எல்லோரும் பார்ப்போம் என்கின்ற நிலையிடம் எப்போது தோற்போம்? உழைத்தோம், பிழைத்தோம், ஓய்ந்தோம், உலகில் நிலைப்போம் இல்லை. நினைத்தே மனதில் எதிர்வரும் வாகனம், விடைபெறும் பயணம், எதிர்கொள்ள இருக்கும் விதியையும் ரசித்து சுமைகளை மட்டுமே சுமக்கும் என்மமாய் பிறவியும் அடுத்து பூமியில் வசித்து கடன் தீர்க்க முடியாத கடமைகளாற்றிய தாயின் காலின் கீழ் தயாராய் சொர்க்கம். இப்படிக்கு கடைசி மகன் என்று கவிஞர் முருகானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உண்மையில் வாகத்தமிழ் வானொலியின் நன்றிய நேய உறவு கவிஞர் முருகானந்தம் அவர்களுடைய தாயின் உடல்நலமும் சிறப்பாக தேறி வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடமும் இயற்கையிடமும் மாவீர தெய்வங்களிடமும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியோட ஒரு ஜீவன் தான் என்ற பாடலை தாருங்கள் என்று தியா அணிந்திருக்கிறார். நிச்சயமாவுடைய பாடலையும் நிகழ்ச்சி அடிவாடி அலமேலு மகனோட கதைகளு செறிவாடு ஆனாலும் அறிவாளி அதைப்பாரு. இதை அச்சும் பார்த்தாக்கா அச்சசலா அதைப் போல அப்படியே வரைகிறாண்டி, அப்பனையே எகிறாண்டி, கையிலேயே களிமண்ணில் சிலையெல்லாம் செய்கிறாண்டி, கவிதை கூட எழுதுறாண்டி, கடைசி பைய கலக்குறாண்டி. 6ஆவதா பிறந்ததுவும் அருந்தவாளா போச்சுன்னு ஊராரெல்லாம் சொன்னதுவும் ஆத்தோடுதான் போச்சடி. தேராதுன்னு நினைச்சதிப்ப திறமசாலி ஆயிடுச்சு. தேராதுன்னு நினைச்சதிப்ப திறமசாலி ஆச்சடி. பேரும் புகழும் எடுப்பான்னு பலவிதமா பேச்சடி. அம்சவல்லி அம்மா என்று அழகான ஒரு கவி வரிகளோடு கவிஞர் முருகானந்தம் அவர்கள் தொடர்ந்தும் அத்தனை திறமைக்கும் அம்மாதான் முதல் ரசிகை, பெத்தவளை போலிங்கே பேசுவாரோ ஒரு ரசிகை, எத்தனையை எழுதினாலும் எடுபடுமோ என் தாய்க்கு, அத்தனையும் அடுக்கினாலும் பத்திடுமோ ஒரு வாய்க்கு, திறமையான தமிழனை திரும்பி கூட பார்க்க மாட்டான், அருமையான கவிஞனையோர் கவிஞன் கண்டு வாழ்த்த மாட்டான். ஊடகம் போல் ஊர்பரப்பி ஊக்குவிக்கும் ஓர் தாய்க்கு ஈடாக இங்கே யாரும் உண்டோ கூறு வந்து, ஈடாக இங்கே யாரும் உண்டோ கூறும் வந்து யாரும் கண்டா என்று அற்புதமான கவிவரிகள். உண்மைதான். ஊடகம் போல் ஓர் தன் மகனின் பெருமையை, தன் பிள்ளையின் பெருமையை ஊர் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு தாய்க்கு எந்த ஊடகமும் நிகரில்லை. அவளைப் போல் ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான ரசிகையும் யாரும் இல்லை. உண்மைதான், அற்புதம். உண்மையில் இந்த நேரத்தில் சிறப்பான வாழ்த்துக்களோடு தொடர்ந்தும் உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இது ஏங்கி தவிக்கும் இது எங்களை